வந்திருக்காங்க. கடந்த முறை பேச கூப்பிட்டப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால வராம இருந்தாங்க. இந்த இடம் வந்திருக்காங்க. அநேகமா சரவெடி வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஷால் ஜமாத்து மாதிரியே ரெண்டா நிக்கிறவா மைக்கு நினைச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, இன்றைய நவீன சைத்தானாக வீட்டிருக்கின்ற அபு சைத்தான் நரேந்திர மோடியிடமிருந்து, புலிமூட்டை சைத்தான் அமித்ஷாவிடம் இருந்து, குட்டி சைத்தான்கள் ஹெச் ராஜாவில் ஆரம்பிச்சு ராதாரவி வரையிலும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய பாதுகாவல் நம்முடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, அதோ கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் காவல்துறையை காணவில்லை. காவல்துறை பாதுகாக்கக்கூடிய அளவிலே நாங்கள் இல்லை. எங்களை பாதுகாக்க எங்கள் அல்லாஹ் இருக்கிறார். இதோ 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 என் சகோதரிகள், இதோ என் தாய்மார்கள், அவர்கள் எங்களோடு போராட நீங்கள் போராடுகின்ற போது நாங்கள் மட்டும் சும்மாவா? அதிலையும் மதுரை பெண்கள் அல்லவா? இதோ வீதிக்கு வந்து விட்டு வந்திருக்கிறார். மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற என் இளைஞர் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. ரொம்ப ஈஸியா சுதந்திரத்தை வாங்கிடலாம் போல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அமித்ஷாவுக்கு மோடிக்கு நன்றி சொன்னாங்க. அது முதல் நன்றியே இந்த மேடை தான். இந்த மேடையில பத்தியெல்லாம் எவ்வளவு ஐக்கியம் பாருங்க. எத்தனை விதமான தலைவர்கள், எத்தனை விதமான கருத்துக்கள், எத்தனை விதமான இழப்புகள், அத்தனைக்கும் இடையிலே அத்தனை தலைவர்களும் இங்கே ஒருமித்து மீட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரே காரணம், அத்தனை பேரும் இந்த சட்டம் ஏற்றப்பட்டால் இருக்கின்ற இடமும் ஒன்றாகிவிடும். என்னது? இன்ஷா அல்லாஹ் அகதிகள் முகாம். அதுக்காக அப்படி ஒன்று நடைபெற்றுவிடக் கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். எல்லோரும் சொன்னார்கள், காதுக்கு விளங்குகிறதா என்று கேட்கிறார்கள். மோடி செவுடன், உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? நம்ம மச்சி அந்த அந்த அம்மா பொம்பளை பாவம் எவ்வளவு கத்தி பார்த்துச்சு. பொண்டாட்டியை காப்பாற்ற தெரியாத நீ நாட்டை எப்படியா காப்பாற்றுவாய்? நாய்களா? இந்த நாட்டை ஆள தெரிந்த ஒரு சமுதாயத்திலும், நாட்டை ஆண்ட ஒரு சமுதாயத்திலும் நடு ரோட்டிலே நிப்பாட்டி வைத்திருக்கிறாயா? நாங்கள் வாள் ஏந்தவும் தெரியும், துப்பாக்கி ஏந்தவும் தெரியும், குண்டுகளை பிடிக்கவும் தெரியும். பொறுமையோடு இருக்கிறோம். ஏன்? எங்கள் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். இருக்கின்ற வரையிலும் கவலை இல்லை. எத்தனை மோடிகள் வரட்டும், எத்தனை அமித்ஷாக்கள் வரட்டும், அத்தனை பேரும் அனுபவித்து நிக்கட்டும். நம்மளை வீழ்த்தி விடுவார்களோ? என்னடா செய்வே? துப்பாக்கியால சுடுவியா? நெஞ்சை நமத்துகின்ற சமுதாயம் இது. நிமிர்ந்து கொண்டு நிற்குமே தவிர உங்களை மாறி ஓடி ஒளியாது. நாக்கை வெள்ளைக்காரர்களுடைய சூவிலை நக்கிவிட்டு என்னை விடுதலை செய்ய என்று சொல்லாது. உயிரை கொடுத்திருக்கிறது இந்த சமுதாயம், சுகத்தை இழந்திருக்கிறது இந்த சமுதாயம், சொத்தை இழந்திருக்கிறது இந்த சமுதாயம். இதுக்கெல்லாம் வேலை சும்மா நினைக்கிறியா? அப்படி எங்களுக்கு ஒன்று நேர்ந்து விட்டால் சொல்லு, தெளிவா சொல்லு. இந்த நாட்டில் இந்த ராணுவம் பாதுகாக்காது,
இந்த போலீஸ் பாதுகாக்காது. முஸ்லிம்களே, நாங்கள் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க போகிறோம். சத்தமா சொல்லு. நெஞ்சில மஞ்சா சோறுந்தா தைரியமா சொல்லு. சொல்லிப்பார். அப்போது என்ன ராஷ்டிரம் இந்த இந்தியாவிலே அமைகிறது என்று பார். நாங்கள் அமைப்பவரா இஸ்லாமிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் இன்ஷா அல்லாஹ் வந்தே தீரும். ஸலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம். அடுத்ததாக தமுமுகவினுடைய